செல்லப்பாண்டி வீட்டு வாசலில் சேதுவின் எதிர்த்தரப்பு கட்சியினர் வந்து நிற்கிறார்கள். அவர்கள் உள்ளே வந்து தமிழைச் சந்தித்து தங்கள் கட்சிக்காக பிரச்சாரம் செய்யும்படி கேட்கிறார்கள். இதற்காக 10 லட்சம் ரூபாய் தருவதாகவும் முன்பணமாக 1 லட்சம் ரூபாயை இப்போதே வைத்துக் கொள்ளும்படியும் நீட்டுகிறார்கள். தன் குடும்பத்தின் வறுமை, மருத்துவப் படிப்புக்கான கட்டணம் மற்றும் பிறக்கப் போகும் குழந்தையின் எதிர்கால செலவுகள் என அனைத்தையும் யோசிக்கும் தமிழ் அந்த பணத்தை வாங்கிக் கொள்கிறாள். ஆனால் அவளது அப்பா செல்லப்பாண்டி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். தன் கணவன் சேது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதை அறிந்தும் தமிழ் தன் முடிவில் உறுதியாக இருக்கிறாள். யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும், என் தேவைக்கு இந்த பணம் முக்கியம் என்று அவள் தன் தந்தையிடம் வாதிடுகிறாள். இந்த தகவல் கருப்பு மூலம் பாண்டியன் குடும்பத்திற்கு தெரிய வருகிறது. தன் மனைவி தன்னை எதிர்த்து பிரச்சாரம் செய்யப் போவதை அறிந்து சேது கோபப்படுகிறான். ஈஸ்வரி இதை மேலும் ஏற்றிவிட ராஜாங்கம் மட்டும் யார் வேண்டுமானாலும் பிரச்சாரம் செய்யட்டும், மக்கள் ஆதரவு இருந்தால் சேது ஜெயிப்பான் என்று நிதானமாகச் சொல்கிறார். மறுநாள் காலையில் கட்சிக்காரர்கள் மீதி 5 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். தன் உடல்நிலையை பொருட்படுத்தாமல் தன் லட்சியத்திற்காகவும் குழந்தைக்காகவும் உழைக்கத் துணியும் தமிழ் அந்த பணத்தை தைரியமாக வாங்கி வசந்தியிடம் கொடுக்கிறாள். இனி என் வாழ்க்கையை நானே தீர்மானிப்பேன் என்று அவள் எடுக்கும் முடிவு கதையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. தேர்தல் களம் சூடுபிடிக்கத் தொடங்குகிறது. மறுநாள் காலை ஒரு திறந்த ஜீப்பில் மைக் செட் சகிதம் கட்சி நிர்வாகிகள் தமிழ் வீட்டின் முன் வந்து நிற்கிறார்கள். தமிழ் தன் மருத்துவப் படிப்புக்கான சீருடையிலேயே பிரச்சாரத்திற்கு தயாராகிறாள். வசந்தியும் செல்லப்பாண்டியும், அம்மா, இது வேண்டாத வேலை, சேதுவுக்கும் நமக்கும் இருக்கிற விரிசல் இதனால இன்னும் அதிகமாகும் என்று தடுத்தும் தமிழ் கேட்பதாக இல்லை. இது எனக்கும் என் பிள்ளைக்கும் நான் சேர்த்து வைக்கிற காசு, இதில் யாருக்கும் நஷ்டமில்லை என்று சொல்லிவிட்டு ஜீப்பில் ஏறுகிறாள். ஊர் முழுக்க தமிழ் பிரச்சாரம் செய்கிறாள். அவள் பேசும்போது சேதுவை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை. மாறாக கட்சியின் திட்டங்களையும் தன் மாமனார் ராஜாங்கம் அந்த கட்சியில் இருந்தபோது செய்த நன்மைகளையும் மட்டுமே முன்னிறுத்தி பேசுகிறாள். ஆனால் கூட்டத்தில் இருப்பவர்கள் புருஷனை எதிர்த்து பிரச்சாரம் செய்யும் பொண்டாட்டி என்று கிசுகிசுப்பது அவள் காதுகளில் விழத்தான் செய்கிறது. அதே சமயம் சேதுவும் கருப்பும் மற்றொரு தெருவில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூரத்தில் தமிழின் குரல் மைக்கில் ஒலிப்பதைக் கேட்டு சேது அப்படியே நிற்கிறான். அவனால் அந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை. என்ன இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி மாமா, இப்படி ஊர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறாளே என்று குமுறுகிறான். வீட்டிற்கு திரும்பும் சேது நேராக தமிழ் இருக்கும் வீட்டிற்குச் செல்கிறான். தமிழ் பிரச்சாரம் முடிந்து களைப்பாக அமர்ந்திருக்க சேது ஆக்ரோஷமாக உள்ளே நுழைகிறான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? காசுக்காக கட்டிய புருஷனையே தோற்கடிக்க பாக்குறியா? அவ்வளவு திமிரா உனக்கு என்று கத்துகிறான். தமிழ் நிதானமாக எழுந்து, உங்களை தோற்கடிக்கணும்னு நான் வரல, எனக்கு படிப்புக்கும் குழந்தைக்கும் காசு வேணும், அதை நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன். நீங்க வேட்பாளரா நிக்கிறது உங்க உரிமைனா நான் பிரச்சாரம் செய்யறது என் உரிமை. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று முகத்தில் அடித்தாற்போல் பதில் சொல்கிறாள். சேதுவின் கோபம் உச்சமடைய அவன் அங்கிருந்த மேஜையை தட்டிவிட்டு போகிறான். இதற்கிடையில் கட்சியின் மேலிடம் தமிழின் பேச்சிற்கு இருக்கும் வரவேற்பை பார்த்து அவளை இன்னும் முக்கியமான தொகுதிகளுக்கு அழைத்துச் செல்ல திட்டமிடுகிறது. தமிழின் இந்த அதிரடி முடிவு அவளது குடும்பத்திலும் அரசியலிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போவது உறுதி. அடுத்த சில நாட்கள் தேர்தல் களம் இன்னும் பரபரப்பாகிறது. தமிழ் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் கூடுகிறது. ஒரு பக்கம் மருத்துவக் கல்லூரி மாணவி, இன்னொரு பக்கம் கையில் குழந்தையோடு ஒரு பெண் பேசுகிறாள் என்ற அனுதாபமும் மரியாதையும் அவளுக்கு கிடைக்கிறது. இதை பார்த்த எதிர்க்கட்சியினர் தமிழை வைத்து சேதுவின் நற்பெயரை கெடுக்க திட்டம் போடுகிறார்கள். ஒரு பொதுக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகி ஒருவர் மைக்கை பிடித்து, தன் மனைவியையே சரியாக பார்த்துக் கொள்ள முடியாத சேது எப்படி இந்த ஊரை சரியாக பார்த்துக் கொள்வார் என்று தரம் தாழ்ந்து பேசுகிறார். இதைக் கேட்டு மேடையிலேயே முகம் மாறுகிறாள் தமிழ். உடனே எழுந்து மைக்கை வாங்குகிறாள். நான் இந்த கட்சியின் கொள்கைக்காகவும் என் மாமனார் இருந்த கட்சி என்பதற்காகவும் மட்டும்தான் பேச வந்தேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையையோ என் புருஷனை பற்றியோ தவறாக பேச யாருக்கும் உரிமையில்லை. அப்படி பேசினால் இப்போதே இந்த பிரச்சாரத்தை விட்டு போகவும் எனக்கு தெரியும் என்று அதிரடியாக பேச மேடையே அமைதியாகிறது. இந்த விஷயம் வீடியோவாக பரவி சேதுவின் காதுக்குச் செல்கிறது. அவளை தவறாக பேசியவர்களை தமிழ் எதிர்த்து நின்ற விதம் சேதுவின் மனதில் ஒரு சின்ன நெகிழ்ச்சியை உருவாக்குகிறது. என்னதான் கோபத்தில் பிரிந்திருந்தாலும் என் கௌரவத்தை விட்டுக் கொடுக்கலையே என்று நினைக்கிறான். ஆனால் ஈஸ்வரி விடாமல், இதெல்லாம் அவளோட நடிப்பு மாமா, 2 பக்கமும் நல்ல பெயர் வாங்க பார்க்கிறாள் என்று மூட்டிவிடுகிறாள். அன்று மாலை தமிழ் வீட்டிற்கு திரும்பும்போது வழியில் சேதுவின் வண்டி மறிக்கிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். நிஜமாவே உனக்கு அவ்வளவு பணத்தேவை இருக்கா தமிழ்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே
என்று சேது கேட்க தமிழ் மெலிதாக புன்னகைக்கிறாள். உங்ககிட்ட உதவி கேட்டு வர்ற நிலைமையில நான் இல்லை. நான் உங்களை எதிர்க்கல, என் சுயமரியாதையை நிலைநாட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்கிறாள். தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கும் நிலையில் தமிழ் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாள். அந்த பணத்தை வைத்து தன் கல்லூரி பீஸ் கட்டியது போக மீதியிருக்கும் தொகையை தன் தாய் வசந்தியிடம் கொடுத்து, இது நம்ம வீட்டுக்கானதில்ல, இதுல ஒரு பகுதியை ஊர்ல இருக்கிற ஏழை பிள்ளைகளோட படிப்புக்கு கொடுங்க என்கிறாள். இதற்கிடையில் சேதுவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆனால் தமிழ் பிரச்சாரம் செய்த கட்சிக்கும் பலமான வாக்கு வங்கி கூடியிருக்கிறது. கணவனா லட்சியமா என தமிழ் தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தேர்தல் நாள் நெருங்குகிறது. முடிவு யாருக்குச் சாதகமாக வரும் என்பது ஊரே எதிர்பார்க்கும் ஒரு பெரிய மர்மமாக மாறுகிறது. தேர்தல் நாள் நெருங்க நெருங்க ஊரே திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சேதுவின் ஆதரவாளர்கள் வீடு வீடாகச் சென்று நம்ம வீட்டுப் பிள்ளை என வாக்கு சேகரிக்க, மறுபக்கம் தமிழ் கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு மக்கள் தானாகவே கூடுகிறார்கள். தமிழின் நேர்மையும் தன் கணவரை பற்றி தவறாக பேச அனுமதிக்காத அந்த துணிச்சலும் பெண்களுக்கு அவள் மீது ஒரு தனி மரியாதையை உருவாக்கியிருக்கிறது. வாக்குப்பதிவிற்கு முதல் நாள் இரவு சேதுவால் தூங்க முடியவில்லை. தமிழின் பேச்சும் அவளது போராட்டமும் அவன் மனதை குடைகிறது. யாருக்கும் தெரியாமல் தமிழ் இருக்கும் வீட்டுக்குச் செல்கிறான். வாசலில் உட்கார்ந்திருந்த செல்லப்பாண்டி சேதுவை பார்த்ததும் பதறிப்போய் எழுகிறார். வாப்பா சேது, இந்த நேரத்துல இங்க வந்திருக்க என்று கேட்க, தமிழ் தூங்கிட்டாளா மாமா என மெல்லிய குரலில் கேட்கிறான் சேது. அப்போது உள்ளே இருந்து மெதுவாக நடந்து வருகிறாள் தமிழ். இருவருக்கும் இடையே நீண்ட மௌனம். இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியமில்ல தமிழ், நீ கேட்டிருந்தா நானே உன் படிப்புச் செலவை பார்த்திருப்பேன் என்கிறான் சேது. தமிழ் அமைதியாக அவனை பார்த்து, இது வெறும் பணத்துக்கான பிரச்சனை மட்டும் இல்லைங்க, என் திறமை மேல எனக்கிருந்த நம்பிக்கை. யாருடைய தயவும் இல்லாம என்னாலையும் சாதிக்க முடியும்னு நான் நினைச்சேன். நாளைக்கு நீங்க ஜெயிச்சா என் புருஷன் ஜெயிச்சுட்டான்னு முதல் ஆளா நான் தான் சந்தோஷப்படுவேன் என்கிறாள். தேர்தல் நாள் வருகிறது. தமிழ் தன் வாக்கைச் செலுத்திவிட்டு அமைதியாக வீட்டிற்கு வருகிறாள். ஊரே வாக்கு எண்ணிக்கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. கடும் போட்டிக்கு இடையே மிகக் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் சேது வெற்றி பெறுகிறான். சேதுவின் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டாடுகிறார்கள். வெற்றிச் செய்தியைக் கேட்ட தமிழ் ஒரு நிமிடம் கண்மூடி நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள். ஆனால் அதே சமயம் தமிழ் பிரச்சாரம் செய்த கட்சி அவள் பேசிய பகுதிகளில் மட்டும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. தமிழின் செல்வாக்கு கட்சி தலைமையை வியக்க வைக்கிறது. வெற்றி ஊர்வலம் தமிழின் வீட்டின் வழியாகச் செல்கிறது. மேளதாளங்களுடன் வரும் சேது வீட்டின் முன் நிற்கிறான். தமிழ் வாசலில் வந்து நிற்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைக்கிறார்கள். சேது மெதுவாக இறங்கி வந்து தன் கையில் இருந்த மாலையை தமிழின் கழுத்தில் போடுகிறான். இந்த வெற்றிக்கு காரணமான மக்கள் கிட்ட உன்னை பத்தின மதிப்பு கூடினதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றி தமிழ். உன் படிப்புக்கும் லட்சியத்துக்கும் இனி நானே துணையாயிருப்பேன் என்று சொல்ல ஊரே கை தட்டி ஆரவாரம் செய்கிறது. பணத்திற்காக ஆரம்பித்த இந்த பயணம் தமிழின் சுயமரியாதையையும் சேதுவின் புரிதலையும் மீட்டுத் தந்து ஒரு புதிய தொடக்கத்திற்கு வழிவகுக்கிறது. வசந்தியும் செல்லப்பாண்டியும் ஆனந்த கண்ணீருடன் நிற்க, தமிழ் தன் கையை தன் வயிற்றின் மேல் வைத்து பிறக்கப் போகும் தன் குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துவிட்ட நம்பிக்கையோடு புன்னகைக்கிறாள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.